சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒரு வகையில கலையோட வெளிப்பாடுதான். அழிந்து வரக்கூடிய பாரம்பரிய கலைகளை காக்கவும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நீயே உனக்கு ராஜா திட்டம். இதனுடைய முழு விவரங்கள் குறித்து இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். நீயே உனக்கு ராஜா திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலை மற்றும் கைவினை பொருட்களோட தயாரிப்புல இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அவங்கள வேலை தேடுபவர்களா அல்லாம வேலைகளை உருவாக்குபவர்களா தொழில் முனைவோர்களா மாற்ற தரக்கூடிய மேம்பாட்டு திட்டம் தான் இது. இந்த திட்டத்தை 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் தேதியன்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வச்சிருந்தாரு. இது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமா செயல்படுது. இந்த திட்டத்தோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நீயே உனக்கு ராஜா திட்டத்தோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலைகளை காப்பது, அழிந்து வரக்கூடிய மரபு சார்ந்த கைவினை கலைகளை புத்துயிர் அளிக்கிறதா இதனுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாம கலையில ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளித்து அவங்கள கலை தொழில் முனைவோர்களா உருவாக்கி வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவதன் மூலமா அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீயே உனக்கு ராஜா திட்டத்தின் கீழே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரம்பரிய கலைகள்ல 3 மாத கால இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படுது. பயிற்சி காலத்துல இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 12,500 ரூபாய் உதவித்தொகையாகவும் கொடுக்கறாங்க. அதோடு பயிற்சிக்கு தேவையான கருவிகள், தகுதி சான்றிதழும் அளிக்கப்படுது. பயிற்சியில சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு அரசு பணி நியமனமும் வழங்கப்படுது. கிராமப்புற இளைஞர்கள் இதன் மூலியமா வேலை வாய்ப்பு பெறுவது மட்டும் இல்லாம நிதி ரீதியான சுதந்திரத்தையும் பெற இது உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் முனைவோருக்கு என்னென்ன ஆதரவு கிடைக்கும் இதன் மூலியமா அப்படிங்கறத பார்க்கலாம். பயிற்சிக்கு பிறகு இளைஞர்கள் சொந்தமா தொழில் தொடங்க விரும்பினாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அமைப்போட இணைந்து சொந்த தொழில் தொடங்க மாநில அரசு உதவுது. மேலும் வெளிநாடுகள்ல தங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்தவும் வழிவகுக்குது. தொழில் தொடங்க தேவையான நிதி உதவிக்காக வங்கி கடன், பல்வேறு மானியங்களை பெறவும் அரசாங்கம் உதவுது. பயிற்சி அளிக்கப்படும் பாரம்பரிய கலைகள் தமிழ்நாட்டோட பல்வேறு மாவட்டங்கள்ல பிரபலமான பாரம்பரிய கலைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுது. உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தஞ்சாவூர்ல புகழ்பெற்ற தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் ஓவியம், ராமநாதபுரத்தோட பனை ஓலை கலைப்பொருட்கள், தூத்துக்குடியோட கடல் சிப்பி கலைப்படைப்புகள், திருநெல்வேலியோட பத்தமடைப்பாய் பின்னுதல், கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மர வேலைப்பாடு, மதுரையில் இருக்கக்கூடிய களிமண் மண் பாண்டங்கள், கை காட்டு சாயம் தயாரித்தல் போன்றவற்றுக்கு பயிற்சியுமே வழங்கப்படுது. இந்த நீயே உனக்கு ராஜா திட்டத்துல சேர விரும்பக்கூடிய இளைஞர்கள் அந்தந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அரசு தொழிற்பயிற்சி மையங்கள்ல நேர்ல சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ யாரெல்லாம் இந்த பயிற்சியில சேர விரும்புறீங்க, எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ தாராளமா இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம்.